கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட இந்த ஆன்லைன் மீட்டிங்லே பங்கு பெற்றிருக்கிற உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இதான நாமத்தில் உங்களை யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இப்பொழுதும் கூட இந்த ஜெபம் ஆரம்பிப்பதற்கு முன்பதாக நாம் எல்லாரும் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல ஜெப நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நேரத்திலும் இந்த ஜெபத்துல எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் இந்த நாளில ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, இந்த ஜெப நேரம் உடைய பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதத்தின் நேரமா இருப்பதாக தகப்பனே. யார் யார் என்னென்ன நன்மைகளுக்காக என்னென்ன அற்புதங்களுக்காக ஆண்டவரே உடைய சமூகத்துல மன்றாடி நிக்கிறாங்களோ எல்லார் மேலேயும் உடைய கிருபை இந்த நாளில இறங்கட்டும் அப்பா. நன்மையை காணட்டும் இயேசு சுவாமி. உடைய தயவுள்ள கரம் ஒவ்வொரு மேலும் இறக்கட்டும். உடைய கிருபையுள்ள கரத்துல எல்லாரையும் ஒப்புப்படுத்தி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் பிதாவே, ஆமென். இப்பொழுது நாம் சேர்ந்து ஒரு பாடலை பாடலாம். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே மத்த ஸ்தோத்திரம் என்று சொல்ல அந்த பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். கர்த்தர் இந்த நாளிலே உங்கள் எல்லாருடைய ஜெபத்திற்கும் ஒரு பதிலை ஆண்டவர் நிச்சயமாக கொடுக்க போகிறார். அன்றைக்கு யாபேசுடைய ஜெபத்தை கேட்டு அற்புதம் செய்த ஆண்டவர் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் யார் யார் என்னென்ன ஜெப விண்ணப்பங்களை நீங்க ஆண்டவருடைய சமூகத்திலே ஏறெடுத்து பதிலுக்காக நீங்க காத்து கொண்டிருக்கிறீர்களோ, இந்த விசுவாசத்தோடு இந்த பாடலை நீங்கள் பாடும் பொழுது நிச்சயமாக இந்த நேரத்திலே ஒரு அற்புதம் நடப்பதை நீங்க பார்க்க போறீங்க. ஆமென். எல்லாரும் சேர்ந்து பாடலாம். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. அடுத்ததாக நம்ம தொடர்ந்து இந்த ஜெபத்திலே பங்கு பெறுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்போதும் சில அனௌன்ஸ்மெண்ட்ஸை நம்ம பார்க்கலாம். இந்த மீட்டிங் போன மாசமும் லாஸ்ட் டே ஆஃப் த மந்த் நடந்துச்சு. இந்த மாதமும் இந்த 30th ஜூலை இருக்கு. நெக்ஸ்ட் மந்தோட டேட் பிரதர் வந்து வாட்ஸ்அப் குரூப்ல போடுவாங்க. வாட்ஸ்அப் குரூப்ல ரிமைண்டருக்கும் நாங்கள் போட்டுட்டே இருப்போம். லாகின் பண்றதுக்கு லிங்க்கும் கொடுப்போம். அந்த லிங்க்கையும் நீங்க கிளிக் பண்ணி ஸ்ட்ரைட்டா வரலாம். ஜூம் மீட்டிங்க்கு வந்து உங்களுக்கு ஜூம் ஆப் ஃபோன்ல இருக்கணும். ஸோ எல்லாரும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நாங்கள் லிங்க் கொடுக்கும் போது அது ஸ்ட்ரைட்டா உங்களை அந்த ஆப் வழியா மீட்டிங்குள்ள கொண்டு வந்துடும். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி மீட்டிங் ஐடியும் பாஸ்கோடும் யூஸ் பண்ணி கூட நீங்க உள்ள வரலாம். நம்மளோட யூடியூப் சேனலோட நேம் இது. நீங்க உள்ள வந்து யூடியூப்ல செக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப்க்கு இப்போ நாங்கள் இங்கே ஆரோ போட்டு காமிச்சிருக்கோம் இல்லையா, அதை நீங்க கிளிக் பண்ணி உங்களோட மொபைல்ல இல்லாட்டி நீங்க சிஸ்டம்ல போகும்போது பவர் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் மினிஸ்ட்ரின்னு சர்ச் பண்ணி இந்த யூடியூப் பேஜ்க்கு இப்படி தான் வரும். அதுல நீங்க உள்ள வந்ததுக்கு அப்புறம் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.
அப்போ உங்களுக்கு நாங்கள் புது வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வாட்ஸ்அப் குரூப் வந்து பிரதர் வச்சிருக்காங்க. இதுல எல்லாருக்கும் மெசேஜஸ், ஆடியோ மெசேஜஸ் கொடுப்பாங்க. எல்லா விதமான நோட்டிஃபிகேஷன்ஸும் இதுல வரும். யாருக்காவது இந்த குரூப்ல இது வரைக்கும் இல்லாம இருந்தீங்கன்னா இந்த நம்பர், இப்போ நாங்கள் ஸ்க்ரீன்ல ஷேர் பண்ணியிருக்க நம்பருக்கு மெசேஜ் அனுப்புங்க. வேற யாருக்காவது இன்க்ளூட் பண்ணணும்னாலும் இந்த அவங்களோட நம்பரை, பிரதரோட நம்பர் தான் இது, அவங்களுக்கு மெசேஜ் அனுப்புங்க. பிரதர் இந்த குரூப்ல கொண்டு வந்துருவாங்க. இது பிரதரோட அப்கமிங் மீட்டிங்ஸ் பத்தின அனௌன்ஸ்மெண்ட்ஸ். 1st of August வந்து நல்லத்தூர் வில்லேஜ்ல மீட்டிங் இருக்கு. அந்த ஏரியால சுத்தி இருக்கவங்க இல்ல போய் அட்டன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, இங்க நாங்க ஸ்கிரீன்ல வந்து அட்ரஸ் கொடுத்துருக்கோம். இன்னும் டீடைல்டா இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா இந்த ஸ்கிரீன்ல நாங்க போட்டிருக்க ஃபோன் நம்பர் பிரதரோட நம்பர் தான். ரீச் பண்ணீங்கன்னா அந்த மீட்டிங்க்கு எப்படி அட்டன் பண்ணணும், அட்ரஸ் என்ன அப்படிங்கறது டீடைல்டா சொல்லுவாங்க. இது 9th and 10th August இருக்கிற மீட்டிங்கு. இது ஜார்டன் சர்ச்ல நடக்குது. இதனோட போஸ்டர்ஸ் நாங்க வாட்ஸ்அப் குரூப்லயும் சர்க்குலேட் பண்ணியிருக்கோம். அதை தவிர இது அட்டன் பண்ணணும்னு எக்ஸாக்டா டைமிங்ஸ் இல்லாட்டி அந்த இடத்துக்கு ரீச் ஆகிறதுக்கான டீடைல்ஸ் தெரியணும்னா இந்த ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணி நீங்க டீடைல்ஸ் கேட்டுக்கலாம். அதே மாதிரி 15th August வந்து ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் இருக்கு. அது அம்மனம்பாக்கம் சென்னையில இருக்கு. 10 o'clockல இருந்து மீட்டிங் இது இருக்கு. இந்த மீட்டிங்குரிய டீடைல்ஸ் வேணும்னாலும் நீங்க அட்டன் பண்ணணும் அப்படின்னாலும் இந்த ஃபோன் நம்பர்ல கேட்டு எல்லாத்தையும் நீங்க கிளாரிஃபை பண்ணிட்டு அந்த மீட்டிங்ல நீங்க அட்டன் பண்ணலாம். இப்ப நம்ம பிரதர் மெசேஜ் கொடுக்க போறாங்க. கர்த்தருடைய வார்த்தையை கேட்கலாம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்திலே உங்களை எல்லாருக்கும் என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஜூம் மீட்டிங் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகவும் சந்தோஷம் அடைகிறேன். கர்த்தர் இந்த நல்ல நாளிலே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். இந்த ஜூலை மாதம் முழுவதும் நம்மை கண்மணி போல் காத்த தேவனுக்கு மகிமை செலுத்துகிறேன். அப்படியாக அடுத்த நாம் ஆகஸ்டுக்குள்ள நுழைய போகிறோம். கர்த்தர் ஸ்தோத்திரத்தோடு துதித்து நன்றி செலுத்தி புதிய மாதத்திற்குள் நாம் பிரவேசிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை இந்த ஆகஸ்ட் மாதத்திலே நமக்கு செய்வாராக. இந்த நாளிலும் கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்திலே நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்விலும் நம்முடைய குடும்பத்திலும் எல்லாருடைய வாழ்க்கையிலும் செய்து வழி நடத்துவாராக. புதிய மாதத்திற்குள் பிரவேசிக்கும் போது ஸ்தோத்திரத்தோடு ஜெபத்தோடு நீங்கள் போகும் பொழுது புதிய மாதத்தை நமக்கு ஆசீர்வதித்து தருவார். இந்த நாளிலே வாக்குத்தத்தமானது 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே, யாவே இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவனை என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன். இந்த நாளுக்குரிய தலைப்பின் செய்தியானது, நாம் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளும். நாம் எதை பிரேயர் ரிக்வெஸ்டாக வச்சிருக்கிறோமோ ஆண்டவர் கண்டிப்பாக நமக்கு கண்டிப்பாக கொடுக்க வல்லமை உடையவராக இருக்கு. இந்த வாசிக்க கேட்ட இந்த பகுதியிலே யாவேஸ் என்னும் தேவ மனிதன் தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்த ஒரு ஜபம். அவனுடைய ஜபத்தை அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அளித்தார். அம்மையப்ப நல்லூர் என்ற ஒரு கிராமத்திற்கு இந்த ஈஸ்டர் தினத்தன்று நான் ஊழியத்திற்கு சென்றிருந்தேன். அப்பொழுது ஒருவர் வந்து சொன்னார், 1 வருடங்களுக்கு முன்பதாக உங்களுடைய மனைவி பெண்கள் கூட்டம் நடத்துவதற்காக வந்திருந்தார்கள். என் மனைவியும் வந்திருந்தார். அப்பொழுது நாங்கள் குடும்பமாக அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டோம். ஏராளமான கடன் பிரச்சனைகளுக்கு இருந்தது. விண்ணப்பம் வைத்தோம். உங்கள் மனைவி ஜெபித்து சென்றார்கள். அந்த கடனிலிருந்து முழுமையான ஒரு விடுதலை அந்த நாளிலேயே தந்தார் என்று சொல். முழுமையான விடுதலை எங்களுக்கு கடனே இல்லாமல் வாழுகிறோம். அது மட்டுமல்ல, குடும்பத்தில் இருக்கிற சிறைகளுக்கு கட்டுகளில் இருந்து தேவன் விடுவித்தார். எல்லா நாமத்திற்கும் மகிமை உண்டாவது. தேவனிடத்திலே நாம் வேண்டிக் கொள்ளும் அதை எல்லாவற்றையும் அவர் அருளுகிற தேவனாயிருக்கிறார். எதையெல்லாம் நீங்க விண்ணப்பம் வைத்திருக்கிறீர்கள் அதையெல்லாம் அவர் கொடுக்க வல்லமை உடையவராய். இந்த யாவேஸ் என்பவன் துக்கத்திலே பிறந்தவன் என்று வேதம் சொல்லுகிறது. துக்கத்திலே பிறந்தவன்.
யாபேஸ் என்ற வார்த்தைக்கு ஆங்கில வேதாமத்திலே சொல்லப்பட்டிருக்கின்ற பெயின்ஃபுல் டெத். சில டிரான்ஸ்லேஷன்ல பெயின்ஃபுல், சில டிரான்ஸ்லேஷன்ல சாபம் என்று. இவன் ஒரு உடைக்கப்பட்டவர், தள்ளப்பட்டவர். ஆனால் ஆண்டவர் அவனை ஏற்று தன் சகோதரர் எல்லாரையும் மேன்மையாக வைத்தார். அது மட்டுமல்ல, அவன் வாழ்விலே சாபம் இருந்தது. சாபத்தின் வாழ்க்கையோடு வாழ்ந்தான். அவனுடைய பிறப்பு ஒரு சாபம் நிறைந்த வாழ்க்கை, கண்ணீர் நிறைந்த வாழ்க்கை, வேதனை நிறைந்த வாழ்க்கை. இன்றைக்கும் எத்தனையோ பேர் வெளியில பார்ப்பதற்கு நன்றாக இருப்பார்கள். எவ்வளையோ வேதனை, உயரங்கள், தவிப்புகள். என்னுடைய வாழ்க்கையை நான் திரும்பி பார்க்கும் என்னுடைய பிறப்பானது ஒரு காது மடங்கி நான் பிறந்தேன். ஆனால் இயேசு என் வாழ்க்கையிலே கிருபை செய்தார், என்னை உயர்த்தினார், மேன்மைப்படுத்தினார், என்னை ஊழியக்காரனாய் நிறுத்தியிருக்கிறார். என் துவக்கத்தை எல்லாம் சந்தோஷமாய் மாற்றினார். எனக்கு நல்ல வாழ்க்கையை தந்தார், குடும்பத்தை தந்தார். அவருடைய கிருபை பெரியது. இந்த யாபேசுடைய வாழ்க்கையில சாபம் இருந்தது. அதனால்தான் அவன் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி ஜெபித்தார். நாம் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் கிருபை செய்தார். ஜெபிக்காமல் ஒரு காரியத்தையும் நாம் பெற்றுக்கொள்ளவே முடியாது. ஒரு நன்மையும் நாம் பெற்றுக்கொள்ளவே முடியாது. ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு தான் அற்புதத்தை செய்வார். சிலர் ஊழியக்காரர்கிட்ட ஜெபிச்சா போதும். பெங்களூருக்கெல்லாம் நாம் போன ஏகப்பட்ட போன் நம்பர் வாங்குவாங்க. நம்ம ஜெபிக்கிறோம். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நாம் ஜெபிக்கும் போதுதான் கிருபை செய்தார். யாபேசுடைய வாழ்க்கையில ஒரு சாபம் இருக்கு. அதனால்தான் அவன் சொல்றாரு, என்னை ஆசீர்வதி. அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில ஆசீர்வாதம் இல்லை என்பதை உணர்ந்தவர் ஜெபிக்கிறார். இடைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட சிலர் சொல்லலாம், எனக்கு கார் இருக்கு, பங்களா இருக்கு, நல்லா படிச்சிருக்கிறோம், நல்ல வேலையில இருக்கிறோம், இருந்தாலும் ஒரு குறைபாடு இருக்கத்தான் செய்கிறது. எல்லாருடைய குடும்பங்களிலே சில விதமான குறைவுகள் இருக்கிறது. தனிப்பட்ட விதத்திலே நாம் ஜெபிக்கும் பொழுது, நாம் குறையை அறிக்கை செய்து ஜெபிக்கும் போது ஆண்டவர் இறங்குகிறார். நமக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். சிலர் தேசத்துக்காக ஜெபிப்பார்கள், பட்டணத்திற்காக ஜெபிப்பார்கள், சபைக்காக ஜெபிப்பார்கள், எழுப்புதலுக்காக ஜெபிப்பார்கள். ஆனால் அவர்களுக்காக ஜெபிப்பதில்லை. நம்முடைய ஆத்மா ரட்சிப்புக்காக ஜெபிக்க வேண்டும். நம்முடைய வாழ்வில எழுப்புதலுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். நம்முடைய வாழ்வில இருக்கிற குறைவுகள் எல்லாம் நீங்க வேண்டும் என்று ஜெபிக்க வேண்டும். நம்முடைய பாவங்கள் எல்லாம் அகன்று போய் பாவ மன்னிப்பை பெற வேண்டும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். நம்முடைய ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்க வேண்டும். தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லை. சிலருடைய வாழ்க்கையில குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கான, தனிப்பட்ட ஜீவியத்தில் அவர்களுக்கு ஆசீர்வாதம் இருக்க, சாபம் இருக்கும், இருள் இருக்கும். யாபேஸ் ஜெபம் பண்ணுகிறார், என்னை ஆசீர்வதி. யாக்கோபு ஜெபம் பண்ணாரு, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழியம்மை நான் போக விடே. ஆண்டவர் ஆசீர்வதித்தார். யாக்கோபாய் இருந்தவனை இஸ்ரவேலாய் மாற்றினான். நாமும் ஜெபிப்போம். ஒரு சமயத்திலே ஊழியத்திலே பலவித தடைகள் இருந்தது. ஒரு இரவு முழுவதும் நான் ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தேன். நான் ஜெபத்தை முடிக்கும் பொழுது காலையில் 5 மணி படுத்தேன். அந்த நாள், அடுத்த நாளில் இருந்து தேவன் கிரியை செய்ய ஆரம்பித்தார். ஊழியத்திலே மகத்துவங்களை செய்ய ஆரம்பித்தார், நன்மை செய்ய ஆரம்பித்தார். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நாம் கர்த்தரிடத்திலே மன்றாடி ஜெபிக்கும் யாக்கோபு போல் அந்த ஒரு இரவிலே நன்மை பெற்றார். இன்னைக்கு நீங்களும் அப்படிப்பட்ட ஜெபம் பண்ணுங்க. என்னை ஆசீர்வதி, என் குடும்பத்தை ஆசீர்வதி, என் வியாபாரத்தை ஆசீர்வதி, என் ஊழியத்தை ஆசீர்வதி, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை ஆசீர்வதி, என்னை ரட்சியும், என் ஆத்மாவை ரட்சியும், சமாதானத்தை தாரும் என்று நீங்கள் ஜெபிக்கும் போது ஆண்டவர் கொடுத்தார். ஆசீர்வாதத்தை தருவார். அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். இரண்டாவது அவர் சொல்றாரு, என் எல்லைகளை பெரிதாக்கு, என் எல்லையை பெருசாக்கு.
என் குடும்பத்தின் எல்லையை பெரிதாக்கும். ஒரே நிலையில இருப்பது அல்ல, குறுகின நிலையில இருப்பது அல்ல. நாம் ஜெபிப்பதெல்லாம் என் விசுவாசம் பெருகணும், என் எல்லை பெருசாகணும், என் வீட்டு எல்லை பெருசாகணும், என் குடும்பத்தின் எல்லை பெருசாகணும், என் ஊழியத்தின் எல்லை பெருசாகணும். நான் வளரணும், ஒரே நிலையில இருக்கக்கூடாது. குறுகிய நிலையில இருக்கிற வாழ்க்கை இல்ல, நம்முடைய தரிசன எல்லைகள் பெரிதாகணும்னு ஜெபிக்கிறேன். ஆண்டவர் தரிசனங்களை கொடுப்பார். ஆபிரகாமை பார்த்து சொன்னா, வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கென்று எல்லாவற்றையும் உனக்கு நான் தருவேன் என்று சொன்னார். எபிரோனைக்கு உள்ள மம்ரேயை கொடுத்தார். ஆபிரகாமை எழுந்து நடந்து எம்மட்டும் நடந்து திரை நான் தருவேன் என்று சொன்னார். நம் எல்லையை பெரிதாக்கும் கர்த்தர். இருக்கிற எல்லை அல்ல, ஒருவேளை சிறிய காரியமா இருக்கு, ஆண்டவர் பெருசாக்குவார். வர்ற மாசம் நம் எல்லையை பெரிதாக்குகிற மாசம். அவன் குடும்பத்தின் எல்லைகள், உங்க கையிட்டு செய்கிற காரியங்களை எல்லாம் அவர் பெருகப்படும். நம்புங்க, விசுவாசிக்க, ஜெபிங்க, விசுவாச அறிக்கை செய்யுங்க, ஆண்டவர் கண்டிப்பாக இறங்க. மூன்றாவது அவர் சொல்றாரு, உங்களுடைய கரம் என்னோட இருக்க. ஆண்டவர் என் கூட இருந்தா போதும். இன்னைக்கு ஒவ்வொரு ஊழியத்துக்கு நாங்க ஜெபிக்கிறது, உங்களுடைய கரம் என்னோடு இருக்கட்டும். ஒவ்வொரு ஊழியத்துக்கு நான் செல்லும் போதும் நான் ஜெபிப்பது, ஆண்டவரை நீ என் கூட வர. ஆண்டவர் வர்றாரு, கிருபை செய்கிறார். நம்முடைய அன்றாட ஜெபம் அப்படியே தான் இருக்கு. எசப்பா நீர் என் கூட இருக்கணும், என் வேலை ஸ்தலத்துல கூட இருக்கணும், என் குடும்பத்துல கூட இருக்கணும், நான் பிரயாணம் பண்ணுகிற இடங்களில் எல்லாம் நீர் கூட இருக்கணுமா சொல்லுகிறார். கரம் என்னோடு இருக்கு. தேவ கரம், நன்மை செய்கிற கரம், அற்புதத்தின் கரம், சுகமளிக்கிற கரக்கு, அபிஷேகிக்கிற கரக்கு, அந்த கரம் நம்மளோட இருந்தா நமக்கு ஆசீர்வாதம், நமக்கு நன்மைதான். இந்த கரம் எதை குறித்து அவர் சொல்றாரு? தீங்கு என்னை துக்கப்படுத்தாது, எனக்கு தீமைகள் வராதபடி என்னை காத்துக்கும், பிசாசின் கிரியைகள் ஒன்று ஆளுகை செய்யாதபடி, எந்த மந்திர சக்தியோ ஆளுகை செய்யாதபடி, எந்த பிசாசின் வல்லமைகள் என்னை ஆளுகை செய்யாதபடி, எந்த தீமைகள் என்னை ஆளுகை செய்யாதபடி, காரணம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்த இன்னைக்கு நிறைய ஆக்சிடென்ட். சமீபத்தில் ஒரு ஊழியக்காரர்கிட்ட ஜோம் பண்ணாரு, ஜீவனோடு இருந்தது பெரிய விஷயம். ஆக்சிடென்ட் நடந்துகிட்டு மாசத்துல நிறைய பேருக்கு சுகப்பட்டு, ஆண்டவருடைய காரணம் நம்மளோட இருந்த நம்மை பாதுகாக்கிற அவருடைய சட்டைகளின் நிழலுக்குள்ள நம்மளை மறைத்த அவருடைய கரம் நமக்குள்ள இருந்து எந்த பிசாசம் நம்மளை ஒன்றும் செய்யும், எந்த எரிச்சல், எந்த பொல்லாத சக்திகளோ ஒன்றும் செய்யும். யாபேசத்தை ஜெபித்தார், வேண்டிக் கொண்டதை தேவன். யாபேஸ் ஜெபிச்சது 3 காரியத்தை, 4 காரியம். ஒன்று, என்னை ஆசீர்வதிக்க, என் எல்லையை பெருசா, உடைய கரை என்னோடு இருக்கணும், உடைய நன்மையின் கரை என்னோடு இருக்கணும், உடைய அற்புதத்தின் கரை என்னோடு இருக்கணும், உடைய ஆசீர்வதிக்கிற கரை என்னோடு இருக்கணும், என்னை பாதுகாத்துக் கொள்ளும். பாதுகாப்பு சொல்லித்தான் நம்முடைய அறுதினமும், நம்முடைய எப்ப நீங்க வேலைக்கு போனாலும், உங்க பிள்ளைங்க ஸ்கூலுக்கு அனுப்பும் போது, காலேஜுக்கு அனுப்பும் போது, வேலைக்கு அனுப்பும், ஜெபம் பண்ணி சிலுவை அடையாளம் போட்டாங்க, இயேசுவின் ரத்தத்தை சொல்லி அனுப்புங்க, ஜெபம் பண்ணி அனுப்புங்க. சிலர் விரும்ப மாட்டாங்க, தலை மேல கையை வச்சு ஜெபம் பண்ணி அனுப்புங்க. படுக்கும் போது, தூங்கும் போது, உங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க மேல தலை மேல கை வச்சு இயேசுவின் கரம் தொட்டு பாதுகாத்து, ஒரு நாள் இயேசுவின் ரத்தத்தை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவருடைய கிருபை பெரியது, அவருடைய இரக்கம் பெரியது. அவன் வேண்டிக் கொண்டதை தேவன்
வேண்டிக் கொண்டதை தேவன் அவனுக்கு அருளி இன்னைக்கு உங்களுக்கும் அருள். உங்க வீட்டிற்கு நீங்க எதெல்லாம் நீங்க வேண்டிக்கிட்டு இருக்கிறீங்க, எதெல்லாம் ஜெபித்துக் கொண்டு இருக்கிறீங்க, உங்க விண்ணப்பத்தை அவர் கேட்பார். யாபேசின் ஜெபத்தை கேட்டார். யாபேசை ஆசீர்வதித்தான். அவனுடைய சாபத்தை எல்லாம் எடுத்தார் ஆண்டவர். அவன் ஜெபத்தின் மூலம் ஆசீர்வாதம் பெற்றான். சாபத்தை எடுத்து ஆசீர்வாதத்தை கொடுத்த எல்லையை பிரித்து அவன் தேவக்காரன் அவனோடு இருந்து கொல்லாத தீங்குகள் வராத இன்னைக்கு உங்களையும் புது மாசத்திற்குள்ளே நீங்கள் நுழையும் போது உங்க எல்லைகள் பெரிதாக்கப்படும். உங்க எல்லையை பெரிதாக்கும் பரிசுத்த ஆவியானவர் அற்புதமா இந்த மாதத்தை, ஆகஸ்ட் மாதத்தை நடத்தும். இந்த மாதத்தை நீங்க ஆயத்தப்படுத்த ஆண்டவருக்கு கிருபை செய்யும், அற்புதம் செய்வார், அதிசயம் செய்வார், நம்மை விடுவித்து நடத்துவார். எல்லா நெருக்கத்திலிருந்து உங்களை விடுவிப்பார், வியாதியிலிருந்து விடுவிப்பார், துன்பங்கள் இருந்து விடுவிப்பார். இந்த மாதத்திலே இறுதியிலே யாபேசின் தேவன் உங்க ஜபங்களை எல்லாம் அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க ஜபங்களை எல்லாம் உங்க ஜபத்திற்கு பதில் கொடுப்பார். உங்க ஜபத்திற்கு பதில் கொடுப்பார். நீங்க எதுக்கெல்லாம் ஜெபித்துக் கொண்டு இருக்கிறீர்களோ இந்த காரியங்களுக்கெல்லாம் பதில் கொடுப்பார். ஆண்டவர் அருளுவார். குழந்தை இல்லையா, குழந்தை பாக்கியத்தை தருவார். திருமணம் நடக்காமல் இருக்கிறதோ, தடைப்பட்டு இருக்கிறதோ தடையை உடைப்பார். நெருக்கடிகள் இருக்கிறதோ மாற்றுவார். செழிப்பில்லாத வாழ்க்கை இருக்கிறதோ மாற்றுவார். கர்த்தர் கிருபை செய்வார். இயேசு நல்லவர். நமக்காய் இரத்தத்தை சிந்தினவர், நமக்காய் பாடு மரணங்களை சகித்தவர், நமக்காக ஜீவ பலியாக நம்மையே ஒப்பு கொடுத்தவர். இன்னைக்கு நம்ம அவரை நம்பி ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்றதை விட்டுடாது. கர்த்தரை நோக்கி அவன் கூப்பிட்டதனால பதில் கிடைத்தது. ஜெபிக்கிற குடும்பங்கள் வாழும். ஜெபிக்கிற விசுவாசி நிற்பார். ஜெபிக்கிற விசுவாசி கலந்து போகும். தேவ நன்மை நான் நிரப்ப கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி அல்லேலூயா. நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. இயேசுவின் கரம் தொடுகிறது. உடைய வல்லமையின் கரம் தொடுகிறது. ஒவ்வொருவர் மேலையும் தேவனுடைய ரத்தத்தை நான் தளிக்கிறேன். ஒவ்வொருவர் மேலும் பூசுக்கிறேன். இந்த நாட்களிலே கிரியை செய்து கொண்டது 7வது மாசத்திலே பயங்கரமான சத்துரு கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அன்றைக்கு எரிகோ விழுந்தது போல சத்ருவின் கிரியைகள் எல்லாம் விழும். எரிகோவை விழச்சி எல்லா தடைகள் உடைவதாக, நெருக்கடிகள் மாறுவதாக, இருள்கள் அகன்று போவதாக, இயேசுவின் ரத்தம் பூசப்படுவதாக. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதி. யாபேசின் எல்லையை பெரிதாக்கினவர் உங்க வியாபார எல்லைகளை பெரிதாக்கும். பிள்ளைகளுடைய படிப்பின் காரியங்களை பெரிதாக்கும். எல்லா காரியங்களையும் அவர் பெரிதாக்கும். நன்மையினால் நிரப்புகிறார். ஆசீர்வாதத்தினால் நிரப்புகிறார். சமாதானத்தினால் நிரப்புகிறார். சந்தோஷத்தினால் நிரப்புகிறார். எல்லைகளை அவர் பெரிதாக்கும். நீங்க ஜெபிக்கும் போது விசாலமாக நடத்துவார். புதிய மாதத்தை விசாலத்தோடு நடத்துவார். வருகிற மாதம் எழுப்புதலை பார்க்கிற ஒரு மாதமா இருக்க போகிறது. தேவனுடைய எழுப்புதலின் வல்லமை வெளிப்படுவதை பார்ப்பீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேகருக்கு நன்மைகளை நான் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அநேகருடைய வாழ்க்கையை நான்
பலப்படுத்துகிறேன் என்று சொல்லுகிறார். நான் உங்களை காப்பேன் என்று சொல்லுகிறார். அதற்காக நான் ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன், ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன், ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். இந்த மாதத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற, கேட்டுக்கொண்டிருக்கிற, கலந்து கொண்டிருக்கிற எல்லா பிள்ளைகள் மேல தேவ ஆசீர்வாதம் இறங்கி வருவதாக என்று ஜெபிக்கிற, நல்ல சுகம் வருவதாக, விடுதலை வருவதாக, எல்லா விதமான பிபி, சுகர் எல்லாம் மாறி போவதாக, கால்களிலே இருக்கிற பலவீனங்கள் நீங்கி போவதாக, கிட்னஸ் ப்ராப்ளங்கள் சுகமடைவதாக, கர்த்தருடைய கரங்கள் இறங்குவதற்காய் ஸ்தோத்திரம் பண்ணுகிற, நன்மை செய்வதற்காக நன்றி அப்பா, நன்மை செய்வதற்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா. இந்த நாளில் இருக்கிற எல்லா இருளின் அதிகாரங்கள், பிசாசின் கிரியைகள், மந்திரத்தின் வல்லமைகள் எல்லாம் எரிந்து போகட்டும் ஐயா, எரிந்து போகட்டும், எரிந்து போகட்டும். இருக்கிற நேசுவின் நாமத்தில் கிருபையை வாய்ப்பதற்காக நேரத்தை நம்முடைய கரங்களுக்குள்ள ஒப்பு கொடுத்து செபிக்க, ஒப்பு கொடுத்து செபிக்க, ஒப்பு கொடுத்து செபிக்க. நம்முடைய கரங்களுக்குள்ள எல்லாரையும் ஒப்படைக்கிறேன், எல்லாரையும் ஒப்படைக்க. யாபேசை ஆசீர்வதித்த அந்த ஜெபமானது இந்த நாளிலே எல்லா பிள்ளைகளையும் யாபேச போல ஆசீர்வதியப்பா, யாபேச போல ஆசீர்வதி. எல்லையும் பெருசா காட்டவர். அநேகருடைய வீடுகள் எக்ஸ்பேண்ட் ஆகட்டும் அப்பா, அநேக குடும்பங்கள் ஆண்டவர் ஹல்லேலூயா நிறைவா நடத்தும் அப்பா. குறைவுகள் எல்லாம் நீங்கட்டும், கஷ்டங்கள் எல்லாம் நீங்கட்டும், தரித்திரங்கள் எல்லாம் நீங்கட்டும். எல்லா தரித்திர ஆவிகள், வீணான செலவுகள், மாத்திர செலவுகள், மருந்து செலவுகள், ஹாஸ்பிட்டலுக்கு போகிற செலவுகள் எல்லாம் மாறுவதாக என்று நான் செபிக்கிறேன். இந்த நாளை கொடுத்து செபிக்கிறேன். புதிய மாதத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தருவதற்காக இருக்கிறேன். துதி கன மகிமை எல்லாம் மக்கள் செலுத்துகிறேன். மீட்பர் ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் இணையத்த நாமத்திலே ஜெயம் கொள்ளும். நல்ல ஆமென், ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வாழ்வை. ஆமென். ஒவ்வொருவரும் அளவில்லாம் ஆமென். God bless you. ஒவ்வொரு மாதத்திலும் கடைசி நாளுக்கு முந்தின நாளிலே இந்த Zoom மீட்டிங் வைத்திருக்கிறோம். தவறாமல் வந்து கலந்து கொள்ளுங்கள். ஜெபத்தோடு குடும்பமாக வந்து கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். வருகிற மாதத்தை நமக்கு நன்மை நாம் முடிசூட்டி ஆசீர்வதிப்பார். God bless you. God bless you. God bless you.